இது உங்கள் தமிழ் கிரி. இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி டாக்கா ரொட்டிங்க. அதுக்கு முக்கால் டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம உப்புமா ரவை 3/4 டம்ளர். அடுத்து இட்லி மாவு ஒரு 1/4 டம்ளர். கால் டம்ளர் 1 டம்ளர் உப்புமா ரவை, 1/4 டம்ளர் இட்லி மாவு. உப்பு பாருங்கள் சரியாக வரும். ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சமாக போதும், அந்த வாசத்துக்கு மட்டும்தான். இது நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் ஊறட்டுங்க. உங்களுக்கு மாவு இட்லி மாவு எங்களுக்கு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 மணி நேரம் போதும். இல்லை ஆட்டின உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வரும். நானும் இப்போ தாங்க ஆட்டியிருக்கிறேன், அதனால் ஒரு 2-3 மணி நேரம் எனக்கு ஊறணும். இந்த ரவை தண்ணி இழுக்குங்க, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றினா போதும். ஏன் சொன்னால் ரவை ஊற ஊற நல்லா உப்பிக்கிட்டு பாருங்கள். இப்படி இருக்குல்ல பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம இட்லியே சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, இது ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் தக்காளி சட்னிங்க. இதுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது. தக்காளி சட்னி, இட்லி மாவு, ஒரு 4-5 குருமிளகு, ஜீரகம். சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இட்லி வேக வச்சு தான் சாப்பிட்டுருக்குறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோ எல்லாமே சூப்பர். எல்லோரும் லைக் போடுறீங்க, உங்களுக்கு நன்றி. இப்போ வாங்க பார்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி வச்சுருக்கேங்க. இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருக்குறாங்க. இது கடையிலேயே விற்கிதுங்க, தட்டே தனியாக விற்கிது. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் துணி விரிச்சாச்சுங்க, வச்சுக்கலாம். இப்போ ஊற்றிக்கலாம். மக்களே ஒன்றோட வந்துடும். இப்போ மூடி வச்சுக்கோங்க, இது வேகட்டும். மக்களே சட்னிக்கு, தக்காளி சட்னிக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்வேன் பாருங்கள். இப்போ சட்டி இந்த பக்கம் கடாய் வச்சாச்சு.
தக்காளி சட்னி தானே எல்லோரும் வைக்கிறது தானே. பாருங்கள் மக்களே எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். எல்லோரும் வைக்கிறது கிடையாது. கொஞ்சோண்டு இந்த அளவில் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய், உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், அதுக்கு கூட கொஞ்சம் வெள்ளை போட்டு போடுங்க. டீஸ்பூன் அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. இப்படி தக்காளி சட்னி வச்சு பாருங்கள். தின்பண்டங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ரெண்டுக்கும் மேட்ச் ஆகும் இந்த மாதிரி வச்சா. சாதாவாக வைக்கிறது இட்லி தோசைக்கு இது மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்படி வச்சா நம்ம ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த அளவு தக்காளி பழம், 2 பழம், ஒரு பழம் போய் வந்துருச்சு மக்களே. இந்த பண்டம் அடுத்ததில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தூவிக்கோங்க. போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அது ரெடி ஆகிடுச்சு மக்களே. இது லைட்டாக சூடாக இருக்கும் போதேமும் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. அப்போ அந்த வாசம் நல்லா இருக்கும். அந்த பச்சை வாசம் நல்லா இருக்கும். கூட கொஞ்சமாக கூட போட்டுக்கோங்க. ஆறட்டும். இது ஒரு சைடு ஆறட்டும். மிக்சியில் போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். பாருங்க போட்டாச்சு. எடுத்துக்கலாம். இப்படி வந்துடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்க மக்களை. பாருங்க திருப்பி காட்டுறேன். சூப்பராகிடுச்சா? இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது. கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிங் நல்லா வந்துடும். சூப்பராக வந்துடும். சூப்பராக வந்துடும். தெரியுதா மக்களே? பாருங்கள் அதே நகருது பாருங்க. இங்கே பாருங்க நகருதா? சூப்பர். கேக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது பண்ணலாம். தோசைக்கல் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்குது மக்களே. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட. போட்டுக்கலாம் மக்களை. வச்சுக்கலாம்.
நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் இருக்கட்டும். சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தக்காளி சட்னி பார்த்தீங்களா, இந்த மாடலில் பண்ணி பாருங்கள். லைட்டாக வேக லைட்டாக மாற்றி போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும் மக்களை. சூப்பராக இருக்கும் மக்களை. பாருங்கள், நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கும். டாக்கா ரொட்டி ரெடிங்க. செய்முறையை பார்த்தீங்கல்ல, செஞ்சு எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். இது நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. இது பாருங்க, சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். உள்ள வெளியே நல்லாக்கா மொறு வெளியே நல்லா இருக்கும். உள்ளேயும் பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். சரிங்க, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, பாய்.